ஒரு பொட்டென்ஷியோமீட்டர் ப்ராப்ளத்துல சுவிட்ச் எஸ் ஓப்பன்ல இருக்கிறதுனால 2 லூப் மட்டும் தான் இருக்கும். இந்த சர்க்யூட்ல 2 பேட்டரி குடுத்துருக்காங்க. அதுல E1 பெரிய பேட்டரிங்கிறதுனால E1 பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பொட்டன்ஷியலா இருக்க போகுது. அதேமாரி E1 பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல் தான் இருக்கிறதுலே லோயஸ்ட் பொட்டன்ஷியலா இருக்க போகுது. E2 பேட்டரி சின்ன பேட்டரிங்கிறதுனால அதோடைய பாசிட்டிவ் டெர்மினல் ஹை பொட்டன்ஷியல். அப்புறம் அதோடைய நெகட்டிவ் டெர்மினல் லோ பொட்டன்ஷியல். இந்த பொட்டன்ஷியோமீட்டர் ஒயரோட டோட்டல் லென்த் 100 சென்டிமீட்டர். அதுல ஜாக்கியோட பொசிஷன் 49 சென்டிமீட்டர்ல இருக்கும்போது, இந்த லூப் 2 ஓட லூப்ல உள்ள கரண்ட் கட் ஆகுது. அத கேல்வனோமீட்டர் ரீடிங் மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. அப்படின்னா என்ன மீனிங் வருதுன்னா, இந்த லோயர் பொட்டன்ஷியல் இங்க என்ன பொட்டன்ஷியல் இருக்கோ, லோ பொட்டன்ஷியல் அதே பொட்டன்ஷியல் அந்த ஜங்ஷன்ல இருக்கும். அப்பனா மட்டும் தான் கரண்ட் ஃப்ளோ இருக்காதுங்கிறது தெரிய வருது. அதேபோல இந்த ஹையர் ஹையர் பொட்டன்ஷியல் வேல்யூ தான் இந்த ஜங்ஷன்ல இருக்கும். அப்பனா தான் இந்த கரண்ட் மொத்தமா கரண்ட் ஃப்ளோ கட் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் இங்க லோயர் பொட்டன்ஷியல் என்ன இருக்கோ, அதே லோயர் பொட்டன்ஷியல் இங்க மெயின்டெயின் ஆகும். ஏன்னா இந்த 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 டியூரேஷனுக்குள்ள எந்த ஒரு எனர்ஜி லாஸும் இல்ல அப்படிங்கிறதுனால சேம் பொட்டன்ஷியல் மெயின்டெயின் ஆகும். பட் பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர் அப்படி கிடையாது. ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால பொட்டன்ஷியல் டிராப் இருக்கும். அத நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப அந்த நம்மளோட என்ன என்ன கேட்டிருக்காங்கன்னா, பொட்டன்ஷியல் டிராப் கிரேடியன்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் லோயர் பொட்டன்ஷியலோட வேல்யூ 1.02 எங்களுக்கு தெரியுங்கிறதுனால, அப்போ இந்த 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 பொட்டன்ஷியல் டிராப் எவ்வளோ எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல நடந்திருக்குன்னா 51 சென்டிமீட்டர்ல நடந்திருக்கு. அப்போ போட்டா ஆன்சர் வந்துரும். தேங்க் யூ.